அன்பார்ந்த வலைத்தள நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன சாப்பிடலாம், அதை எப்படி சாப்பிடலாம், எந்த அளவுக்கு சாப்பிடலாம், அதாவது எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்ற கேள்வியை எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம பொதுவாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய பேக்டு பொருட்கள், டிண்டு பொருட்கள், கேண்டு பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டு வரோம். அது போக ஜங்க் ஃபுட்ஸு, இந்த அவசர உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய அவசர உணவுகள், அது போக மற்ற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த பீஸா, பர்கர், டோனட்டு, ஸ்வீட்ஸு, இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டு வர்றோம். ஆனால் உண்மையில் என்னென்னா இது போக வெளிநாட்டு காய்கறிகள், வெளிநாட்டு பழங்கள், கிவி ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு பழங்கள், வெளிநாட்டு காய்கறிகள் சாப்பிட்டு வர்றோம். ஆனால் சற்றே அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கை, அது நம்ம சூழல், இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு சூழலில் வாழ்கிறோம், ஒரு கொஞ்சம் வெப்பமயமான சூழல். தமிழ்நாடு கொஞ்சம் வெப்பமயமான சூழலில் இருக்குது. இந்த சூழலில் உங்களுக்கு என்னென்ன வகையான காய்கறிகள், என்னென்ன வகையான பழங்கள் இங்கு விளையுதோ அந்த மாதிரியான பழங்கள், காய்கறிகள்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது. இது தவிர ஏனைய மற்ற அனைத்தும் நமக்கு சாப்பிடும் பொழுது நமக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது. சேர்த்துக்கவே வேணாம்னு சொல்ல, அளவாக சிறிதளவு சேர்த்துக்கலாம். அதற்கு மேலாக இந்த கேண்ட் ஐட்டம்ஸ், டிண்ட் ஐட்டம்ஸு, பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டிய உணவு வகைகள். சரி, அடுத்தபடியாக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உணவை நம்ம பொதுவாக எப்படி சாப்பிட்றோம்? டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு சிந்தனையில் மூழ்கி அந்த சிந்தனையோடையே சாப்பிட்றோம், கதை பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம், நடந்துக்கிட்டே சாப்பிட்றோம், ஓடிக்கிட்டே சாப்பிட்றோம், படுத்துக்கிட்டு சாப்பிட்றோம். ஆக இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற முறைகள். ஆனால் சரியான முறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது நன்றாக பசி எடுக்கிறதோ அந்த நேரத்தில் நல்லா ரிலாக்ஸ்டாக அமர்ந்து சாப்பிடணும். அந்த உணவை சிறிது சிறிதாக, அதாவது உணவு எப்படின்னா, இந்த கைகளில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா அதுக்கு பேர் உணவு இல்லை. யானை தான் இப்படி சாப்பிடணும். யானை தான் கவலத்தில் சாப்பிடும். நம்ம மனிதர்கள், நாம் நம்ம கைகளில் எவ்வளோ சிறிதளவு எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து அதை அப்படி வாயில் எடுத்து அந்த உணவை மெல்ல பற்களால் அரைச்சி சாப்பிடணும். அரைக்கும் பொழுது உதடுகளை மூடியபடி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடணும். அந்த உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கண்களுடைய பார்வை ஒன்று கண்களை மூடி அந்த உணவை கவனிக்கலாம், அல்லது என்ன உணவை சாப்பிட்றீங்களோ அந்த உணவை பார்த்தபடி இருக்கலாம். ஒரு முறை, அதாவது மெல்லுவதற்கு கணக்கு சொல்றாங்க. 32 முறை அந்த உணவை மெல்லுங்க, 16 தடவை மெல்லுங்க, 32 பற்கள் இருக்கிறதால 32 தடவை மெல்லுங்க. கணக்கு போட்டாங்க மெல்ல முடியும் ஒரு தடவையும். உணவை மெல்லுவதற்கான சரியான வழி என்ன அப்படின்னா, அந்த சுவை, இந்த உணவுல என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவுடைய சுவை வாயில கரையணும். உமிழ்நீர்ல அந்த சுவை கரையணும். அந்த சுவையை நீங்க விழுங்கும் பொழுது தான் சுவை தெரியும். அந்த சுவையை நன்றாக உணர்ந்து விழுங்கணும். நீங்கள் விழுங்கக்கூடிய உணவின் வழியாக அந்த உணவினுடைய சாரம், அந்த உணவுடைய ரசம் பிழியப்படணும். எந்த அளவுக்கு நீங்கள் சுவையை பிரித்து அறிகிறீங்களோ, அந்த உணவை வாயில் வைக்கும்போது என்ன சுவை இருக்குது, பற்கள் அந்த உணவு நொறுங்கும் பொழுது என்ன சுவை இருக்குது, உமிழ்நீர் சுரக்கும் பொழுது என்ன சுவை உண்டாகுது, அதை நாம் தூய்த்து விழுங்கும் பொழுது என்ன சுவை உண்டாகுது அப்படின்னு சொல்லி அணுவாக அந்த உணவை ரசித்து ருசித்து நாம் உட்கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உணவு நமக்கு எவ்வளவு தடைகளை தாண்டி நம்மள்கிட்ட வந்திருக்கு. ஏதோ ஒரு நிலத்தில் விளைஞ்சது, எங்கேயோ மழை பெஞ்சது, ஏதோ ஒரு விவசாயி உங்களுக்காக உழைச்சது, எத்தனையோ வணிக நிறுவனங்கள் தாண்டி வந்தது, எத்தனையோ வாகனங்களை கடந்து உங்களை தேடி வந்தது. அப்படி உங்களுக்கு வந்த உணவானது இறைவனுடைய பெரும் கருணையால் தானே வந்திருக்கு. நீங்கள் உழைக்கிறீங்க, சாப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு அந்த உணவை கொடுத்தது இறைவன் தான். இயற்கையுடைய
சப்போர்ட் இல்லாமல் அந்த உணவு உங்களை அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இறைவனுடைய பெரும் கருணையால் தான் அந்த உணவை நீங்கள் அடைஞ்சிங்க, அதனால தான் சாப்பிட்றீங்க. ஆக மனதில் வந்து நான் சம்பாதித்த உணவு, நான் வந்து உழைத்து சம்பாதிச்ச உணவுன்ற அகந்தையை நீக்கிட்டு இறைவன் எனக்காக உவந்து அளித்த அமுதம், அந்த உணவு இறைவன் உங்களுக்காக உவந்து அளித்த அமுதம் இல்லையா, அந்த உணவை வந்து மனதார நன்றி உணர்வோடு சாப்பிடுங்க. இதுதான் உணவை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை. அடுத்ததாக எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆவரேஜாக இவ்வளவு சாப்பிடுங்க, ஆவரேஜா அவ்வளோ சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆவரேஜ் கணக்கு வந்து உயிருக்கு என்னைக்குமே உதவாதுங்க. ஒரு சின்ன கதை சொல்ல விருப்பப்படுறேன் இந்த ஆவரேஜ் கணக்கை பற்றி. ஒரு மனிதன் ஒருத்தர், ஒரு பெரிய கணித வல்லுநர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரைக்கு போறாரு. ஆற்றை கடந்து அக்கறைக்கு போகணும். ஆற்றில் தண்ணீர் ஓடுது. அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு, இந்த ஆற்றினுடைய ஓரத்தில் என்ன ஆழம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க 2 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றினுடைய நடுவில் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. 8 அடி இருக்குங்கன்றாங்க. ஆற்றினுடைய அந்த ஓரத்தில் என்ன ஆழம் இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கேயும் 2 அடி இருக்குங்கன்றாங்க. அப்போ 8 2 2 12. இப்போ 12 டிவைடட் பை 3 போடுறாரு. 4 அடி வருது இல்லையா. அப்போ நான் வந்து 6 அடி இருக்கிறேன், நான் 4 அடி தானே ஆவரேஜ் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றில் இறங்கி கிடக்கிறாரு. 2 அடி 4 அடி 6வது அடி 8வது அடி போகும்பொழுது ஆத்தோட போயிட்டாரு. ஆக ஆவரேஜ் கணக்கு வந்து உயிருக்கு உதவாதுங்க. அதே மாதிரி எவ்வளவு சாப்பிடணுங்கிறத இந்த கணித வல்லுநர்கள் அளந்து சொல்றது உங்களுக்கு சரியான கணக்காக இருக்காது. கணக்கு வந்து இங்கே இருக்கு. கணக்கு வந்து இந்த உடலுக்குள்ளார இறைவன் வச்சிருக்கிறாரு. எப்பொழுது வந்து பசி அடங்குகிறதோ அது வரைக்கும் தான், அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம். இந்த பசி அடங்கிறதுக்கான ஒரு சிறந்த அளவுகோலம் உடம்புல இருக்கு. ஏப்பம். பசி எடுக்கும் பொழுது ஏப்பம் வரும். நன்றாக சுண்ட பசிக்கும் பொழுது ஏப்பம் வரும். இந்த ஏப்பம் வர்றது எதுக்கு வருதுன்னா, நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் ஏப்பம்ங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த உணர்ந்து சாப்பிடும் பொழுது வயிறு நிறைஞ்சிச்சு, பசி அடங்கிருச்சுன்ற உணர்வு ஏற்படும் பொழுது அப்படியே மெல்ல ஒரு ஏப்பம் உண்டாகி வரும். இது வந்து சாப்பிட்டது போதும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். அப்போது உணவை வந்து எவ்வளோ சாப்பிட்லாம், பசி அடங்கும் வரைக்கும் சாப்பிட்லாம். பசி அடங்கிறதுக்கான இண்டிகேஷன் இது உங்களுக்கு வரக்கூடிய ஏப்பம். ஏப்பம் எப்பொழுது வரும், நன்றாக உணவை உணர்ந்து மென்று ருசித்து சாப்பிடும் பொழுது தான் ஏப்பம் உண்டாகும். எப்போ வந்து நன்றாக ருசித்து சாப்பிட முடியும், ரிலாக்ஸ்டாக சாப்பிடணும். அப்போது ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றது தான் முதல் கீ உணவு நன்றாக ஜீரணமாகிறதுக்கு. நன்றி.